ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2025 வந்த ஹோம் ஸ்வீட் ஹோம் ரீபர்த் அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசி ஹாரர் மூவியை பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவரோட ஃபேமிலி கூட தாய்லாந்தில் வெக்கேஷனை செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பார். அந்த டைம் அந்த இடத்துக்கு வர ஒரு மாங்க் அவர்கிட்ட நீ தான் அந்த வேர்ல்டை காப்பாற்ற போகிற, ஸோ நீ தான் அந்த கேட் கீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அவரும் செம்ம கன்ஃபியூஷனில் இருப்பார், எதுக்காக அந்த பர்சன் இந்த மாதிரி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த மாங்கோட இமேஜினேஷனில் ஃபியூச்சரில் நடக்கிற ஒரு பெரிய விஷயத்தை முன்னாடி தெரிஞ்சிடும். அது நம்ம ஹீரோவால் மட்டும்தான் ஸ்டாப் பண்ண முடியும். இப்போ ஹீரோவோட ஃபேமிலி கூட மாலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு அன்னன் பர்சன் அந்த மாலுக்குள்ளே வரான். ஹீரோவை பார்த்துட்டே வரான். திடீர்னு கன் எடுத்து எல்லாரையுமே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ ஹீரோவோட ஃபேமிலியும் செப்பரேட்டாக பிரிஞ்சிருவாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பர்சனை ஷூட் பண்ணிடுவான். வித்தின் செகண்ட்ஸில் அவன் ஷூட் பண்ணவங்களும் சரி அவனுமே சரி இன்விசிபிள் ஆகிடுவாங்க. இப்போ ஹீரோ அந்த இடத்த விட்டு அவரோட ஃபேமிலியை தேடி போயிட்டு இருக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான கேட் ஓப்பன் ஆகும். அது வழியாக ஒரு பெரிய மான்ஸ்டர் ஹீரோவை துரத்திட்டே இருக்கும் அட்டாக் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக அந்த மான்ஸ்டர் சீக்வன்ஸ்லாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டான குவாலிட்டியான கிராஃபிக்ஸாக இருக்கும். ஸோ அது பார்க்கும்போது தெரியும் எல்லாருமே ரொம்ப யூனிக்காக இருக்கும் அப்படின்னு. எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸில் ஹீரோ அவரோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த மொத்த வேல்டையுமே சேவ் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.